ஆதி ஒரு சீன் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்ல அன்பு, என்னாச்சு? ராணிப்பேட்டை டோலை கிராஸ் பண்ணும்போது நம்ம சரக்கு போலீஸ்காரனுங்க மடக்கிட்டானுங்க. கிட்ட சொன்னியா? இல்லை, அது வந்து என்னன்னு சொல்லு. அந்த எஸ்பியை நம்ம நம்பியிருக்க கூடாது. அவன் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பிரச்சனை அவனுக்கு? இது வரைக்கும் பண்ண பிஸ்னஸ் எல்லாத்துலையும் அவனுக்கு அமௌண்ட் கொடுத்து தானே இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவன்? சொன்ன சரக்கை விட எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, எத்தனை மாட்டுச்சு? மொத்தம் எல்லாமே வா. சரக்கை வேற தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? ஒரு வேலை கொடுத்தா சரியா செய்ய மாட்டீங்களாடா? இந்த சரக்கு மட்டும் போய் சேரலன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாமே போயிடும்டா. எல்லாமே. டென்ஷன் ஆகாத. ஃபைனல் என்னடா அவனுக்கு? இல்ல, அந்த எஸ்பி தான். என்னடா வரணுமா? இல்ல ஆதி, நான் பேசி பார்த்துட்டேன். அவன் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. என் சரக்கே போனாலும் பரவாயில்ல, அந்த எஸ்பி சாவு என் கையில தான். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் உங்கள் கேம்ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி எங்கள் டீம் சார்பிலேருந்து ஒரு பெரிய சாரி. கொரோனா இஷ்யூவால் எங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாமல் போச்சு. ஆக்சுவலி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாமே மிட்வேல ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இனிமே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சேனலில் வீடியோ வரும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கள் மேலே இருந்துச்சுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, டாபிக் வருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஷூட் அ டாலி ஜூம் எஃபெக்ட் ஆர் வெர்டிகோ எஃபெக்ட். மோஸ்ட்டாக அதை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் பண்ணி நீங்கள் பார்த்ததில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த எஃபெக்ட் எப்படி நம்ம சினிமாஸ்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபர்ட் ஹிச்காக் டைரக்ட் பண்ண வெர்டிகோன்ற படத்து மூலியமா தான். அதுவும் இர்வின் ராபர்ட்ஸ்ன்ற ஒரு செகண்ட் யூனிக் கேமரா பர்சன் மூலியமா தான் இந்த எஃபெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பல்வேறு படங்களில் இந்த எஃபெக்டை நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த எஃபெக்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ஸான சீன், அப்படி இல்லைன்னா ஒரு எமோஷனலை கேரி அவுட் பண்ணுற சீன், லைக் ஒரு சேட்னஸ்ஸை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை, ஒரு டேஞ்சர்னா த்ரெட்னிங்கை வந்து இன்டென்ஸாக காமிக்கிறதுக்கு இந்த எஃபெக்டை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை எப்படி எடுக்கணும்னா இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லி தர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெர்டிகோ எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் பாடி, ஒரு ஜூம் லென்ஸ், அண்ட் உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்த மாதிரி ஒரு ஸ்லைடோ இல்லை ட்ரைபாடோ நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. 1, உங்ககிட்ட இருக்க எக்யூப்மெண்ட். 2, த லொக்கேஷன். 3, பர்பஸ் ஆஃப் த ஷாட். ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். செகண்ட், நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய லொக்கேஷன். நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் மோஸ்ட்டாக அவுட்டோராக இருந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுவே ஒரு கிளம்ஸியாக இல்லை ஒரு பேட்டர்னான பேக்ரவுண்டாக இருக்க லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் இன்னுமே நல்லா இருக்கும். தேர்ட், த பர்பஸ் ஆஃப் ஷாட். நீங்கள் ஒரு டிஓபியாக இருக்கீங்கன்னா இந்த வெர்டிகோ எஃபெக்டை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷாட் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இந்த வெர்டிகோ எஃபெக்டை ஆன் ஃபீல்ட் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ வெர்டிகோ எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இருக்கிற ஜூம் லென்ஸில் ஃபஸ்ட்டு ஃபுல் ஜூம் போயிருங்க. ஃபோக்கஸை புல் பண்ணிவிட்டு மெதுவாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் இருக்கிற டைரக்ஷன், அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு கேமரா மூவ் ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஜூம் அவுட் பண்ணும்போது நீங்கள் கேமராவை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணணும். இப்போ இதே தான் நம்ம இப்போ செகண்ட் கேஸ்லேயும் பண்ண போகிறோம் வித் ஸ்மால் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஃபுல் ஜூம் அவுட்டில் இருக்கீங்கன்னா ஸ்லோவாக ஜூம் இன் பண்ணும்போது நீங்கள் கேமராவை பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் ஏக்கு கொண்டு வரணும். அதாவது சப்ஜெக்டை விட்டு நீங்கள் தூரமாக வந்தீங்கனாலே இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இதே ப்ராசஸ் உங்ககிட்ட ஸ்லைடர் இருந்துச்சுன்னா இன்னும் சிம்பிள். நீங்கள் ட்ரைபாடை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுற ஸ்டெப்பை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டாலி ஜூம்க்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். நாங்கள் இதை கான்செப்டாக யூஸ் பண்ணி எடுத்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, அந்த சீனோட ஒரு மாஸை காமிக்க, இல்லைனா அதோட ஒரு இன்டென்சிட்டியை காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். முக்கியமாக டாலி ஜூம் மேனுவலாக பண்ணி கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த டாலி ஜூமோட ஸ்பீட் ஷார்ட் டு ஷார்ட் வேரி ஆகும். ஸோ அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி கம்போஸ் பண்ணணும்னு யோசிக்கிறது முழுக்க உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் டாலி ஜூம் எஃபெக்ட் வெர்டிகோ எஃபெக்டை எப்படி எடுக்கணுன்ற மட்டும் காட்டாமல் ஒரு சீனில் அந்த எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் காட்டியிருக்கோம். இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 700D பாடி, 1855mm லென்ஸ் அண்ட் ஒரு ட்ரைபாட். ஏன் இதை நாங்கள் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். See you soon in the next videos.
Cambros.